My name is Nandakumar. I study in engineering college. I have 6.7. I'm a group play. ஐயோ எதுவுமே வர மாட்டேங்குது. My name is Nandakumar. I studied electronic communication engineering and scored 6.5 CGPA. ஓகே, ஓரளவுக்கு சமாளிக்கலாம். குழந்தைக்கு வேற நம்மளை ரொம்ப பிடிக்குன்னு அம்மா சொல்லினே இருப்பாங்களே. ஹாய் ஹாய். ஐயோ, என்ன அழுதுருச்சு? ஹாய். ஐயோ, அழுதுன்னு இருக்கே. ரோட்ல வர முடியல, தாடி வச்சுன்னு வந்துட்டானுங்க பொறுக்கி மாதிரி. நீ அழாதடி சொல்லும், பயப்படாதீங்க. பொறுக்கியா? தாடி வச்சிருந்தா பொறுக்கியா? அங்க பாருங்க, அழாதீங்க அழாதீங்க. என்ன பாருங்க, சிரிங்க, ஜுஜு சிரிங்க. ஏமா, சோத்துல முடியுமா? செருப்பு பிச்சுக்கிண்டா உனக்கு. வீடு பூரா உன் தாடி முடி தாண்டா கொட்டி கிடக்கு. வந்துட்டான். ஓ, நம்ம தாடிதான். அப்படி என்ன தாண்டா இருக்கு அந்த தாடியில? மா, இந்த மாதிரி தாடிலாம் வச்சுன்னு ஸ்டைலாக இருந்தால் பொண்ணுங்க பார்க்குறாங்க. உனக்கு மருமக வேணுமா வேணாமா? ஆமாம், இவர் தாடியை பார்த்து தான் எல்லா பொண்ணுங்களும் மயங்குறாங்க. ஓரிக்கு ராஸ்கல். இப்போ என்ன அவருக்கு? இப்போ தாடி வச்சிருந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? டேய், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாதுடா. தாடியை எடுத்துடுறா. குடும்பத்துக்கு என்னதான் ஆகும்? சும்மா இதான் சொல்லி. போறவங்க வரவங்க எல்லாம் உன் மருமக மாசமா இருக்காளான்னு கேக்குறாங்கடா. மருமகளுக்கா? ஒரு விசேஷத்துக்கு கூட போயிட்டு வர முடியலடா. ஓ, அப்போ ஒரு தடவை நான் தாடி வளர்க்கணுமா? செருப்பு பிச்சுக்கும். ஏய், அந்த ஃபேர் அண்ட் லவ்லி எங்கடி வச்ச? அந்த 3வது செல்ஃப்ல தான் இருக்கு, பாருங்க. துணிக்கு கீழே இருக்கும், நல்லா பாருங்க. இவரு மட்டும் இதெல்லாம் பூசிக்கலாமா? அப்பா தானடா. அப்பா இப்படியே ஊர் சுத்தின்னு இல்லாம வேலைக்கு போற வழியா பாரு. வேலைக்கு போகணுமா? அது வேற பிள்ளை பத்துக்கு சொல்லு. அம்மா, டேய், இன்டர்வியூ இருக்குன்னே ரெடி ஆயிட்டியா? அது வேற இருக்கா? கடுப்பு. அதுக்காவது அந்த தாடி எடுத்துட்டு போடா. போமா. Nandakumar? Yes, sir. I thought you are Mohammed Nandakumar. Very funny, right? ஆமா சார். ரைட்டு. Where are you from, Mr. Nandakumar? சார், இங்கே தான் சார், கோவிந்த சாலை. கோவிந்த சாலையில் சலூன் ஒன்றும் இல்லையா சார்? கோவிந்த சாலையில் சலூன் ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். எதுக்கு கேட்குறாரு? ஒரு வேலை நோக்கு லவ் ஃபெயிலியர் எதுவும் ஆயிடுத்தோ? சார், அதெல்லாம் எதுவும் ஆகலை சார். ஓகே, தட்ஸ் யுவர் பர்சனல். உங்க முந்தைய 2 ரவுண்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். பட் ஐ ஹேவ் a serious question for you. வாட் சார்? What is the reason behind your beard? சார், தாடி தாடி தாடி. ஐயோ, நத்திங் சார். நத்திங்? ஆமா சார். ஓ, ஓகே.
திஸ் ஜெனரேஷன் இஸ் லைக் தட். உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சார். உங்களுக்கு நல்லா பசிக்குது, ம், பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே. 2 கடை பார்க்குறீங்க. ம், ஒரு கடையில் நன்னா லைட் எல்லாம் போட்டு ஜகஜோதியா இருக்கு. ஓகே. இன்னொரு கடை தள்ளு வண்டியில பார்க்கவே ஒரு மாதிரி ம், எல்லாம் வச்சுட்டு கன்றாவியா இருக்கு. ஓகே. எந்த கடையில் நீங்க போய் சாப்பிடுவீங்க? ம், ஃபர்ஸ்ட் கடை தான் சார். எக்ஸாக்ட்லி. அப்பியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? சார், யூ ஆர் ரிஜெக்டட். வேஸ்டிங் மை டைம். கெட் லாஸ்ட், யூ இடியட். சார், இங்கே ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குல்ல? ம், ம். இங்கே ஆம்பியன்ஸ் நல்லா தான் இருக்கு, ஆனால் பிரியாணி நல்லா இல்லை. ஏய், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியே, என்னாச்சு? எல்லாம் ஓகே தான். தாடி நிறையா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. ம், நீ ஷேவ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. உனக்கு வர தாடி எடுக்க சொன்னா கோவம் வந்துடும். அச்சு, தாடி எனக்கு நல்லா இல்லையா? நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ம், இவன் நல்லா இருக்குன்னு சொல்றாளா இல்லைன்னு சொல்றாளா? ஆமா, எதுக்கு நீ இவ்வளோ தாடி வளர்க்குற? தெரியல அச்சு. தெரியலையா? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்லடா. ஏய், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்காத. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கியா? ஆமா, நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய், 7K செலவு பண்ணிருக்கேன்டா. நல்லா இல்லையா? ம், நீங்க பண்ணா க்ரூமிங்கு, நாங்க பண்ணா பொறுக்கித்தனம். நீ பொறுக்கி மாதிரி தாண்டா இருக்க, பொறுக்கி. எப்பதான் தாடி வளருமோ. அண்ணா, ஆ? இந்த மாரி தாடிலாம் வச்சிருந்தா பொண்ணுங்க அவங்களே வந்து நம்ம கிட்ட பேசுவாங்கல்ல. என்ன? வாடா போலாம். எங்க? ஹேய் சிவா, நான் வரல. என்னடா ஏய், ட்ரிபிள்ஸ்லாம் நான் வரலடா, போலீஸ் பிடிப்பாங்க. போலீஸ்க்கு பயப்படுறியா? என் மாமாக்கு தெரியாத போலீஸே இல்லை, ஏன்னா எங்கள் மாமாவே போலீஸ் தான். மாமா போலீஸா? ஏய், ஆ? எங்க அப்பாவுக்கு ஐஜி நல்லா தெரியும். ஐஜிக்கு எங்க அப்பாவும் நல்லா தெரியும். டெய்லி பார்த்துட்டு தான் வராரு. வா. சார் 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 வலிக்குது சார் சார். பாவம். சார் 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 தெரியாம தாடி வெட்டுறேன் சார், விடுங்க சார். நமக்கு பிடிச்சாம நம்மள இருக்கவே முடியாதா? ச்சே. ஏன் அந்த ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடா. தாடி எவ்வளோ நாளாக வளர்க்குற? இந்த தாடியால தாண்டா எல்லா பிரச்சனையுமே. எனக்கு புரியுதுடா, உன்னை யாரும் புரிஞ்சிக்கலன்னு. ஆனால் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்படின்னடா தப்பு பண்ணிட்டேன். தாடி தானே வளர்க்குறேன். எங்கள் வீட்டில் நம்ம தீவிரவாதியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. வேலைக்கு போனால் அவன் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு வேலை தர மாட்டான். ரோட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க மச்சான். என் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு ஒன்றும் தெரியல. கடுப்பாக இருக்குடா. இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் நம்மளே ஏற்றுக்க மாட்டாங்க. மச்சான், நீ பேசுறதெல்லாம் எனக்கு வேற மாதிரி புரியுதுடா. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிறியே மச்சான். என்னை நம்புடா, இந்த தாடி உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடா.
விடுறா. என்னடி எங்க அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்லிட்டேன். அவர் முறைச்சு பார்த்துட்டே இருந்தாரு. காலில் போய் விடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஃபோட்டோ கேட்டாரு. நம்ம 2 பேரும் எடுத்து செல்ஃபி காமிச்சேன். அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஹலோ ஹலோ நந்தா, அப்போ நம்ம ஓடி போலாம் பிளான் பண்ணது? செருப்பு பிச்சுக்கோ, அதான் ஓகே சொல்லிட்டார்ல. என்னடி சொல்ற? அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லையா? இல்ல, ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? உன்னை தாடி எடுத்துட்டு வந்து அவரை பார்க்க சொன்னாரு. ஏண்டி உங்க அப்பனுக்குலாம் தாடியே வளராதா? நீ மட்டும் நாளைக்கு க்ளீன் ஷேவ் பண்ணி என்ன பார்க்க வரலனா நீ இந்த தாடியோட இரு. ஆனா என்ன மறந்துரு. பை. ஐ லவ் யூ. அச்சு 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 உயிரை வாங்குறாங்களே. ரோட்ல வர முடியல, தாடி வச்சுன்னு வந்துட்டானுங்க பொறிக்க மாதிரி. சாம்பார் ஆப்பு எனக்கு